ஒரு குட்டி புது உறவு நம்ம வீட்டுக்கு வந்து வர காத்திருக்கு. அதான் நல்ல நேரம் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங்கு. இப்போ அது என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே பாருங்கள். ஆக்சுவலி தம்ப்நெயில் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், தம்ப்நெயில் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க என்ன அப்படின்றத. அதை நாங்கள் எப்படி வாங்கினோம், எங்கே வாங்கினோம், அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நேராக வீடியோக்குள்ளே போகலாம். வெளியே வா, உள்ள வா, உள்ள வா. சரி போ, நீ வேணாம் போ. லைட் வேற இப்படி எரியுது. என்னடா இது நமக்கு வந்து சோதனை. கண்ணு வலிக்குதுப்பா. டேய் நீ போ அந்தாண்ட. இந்த ப்ளூ கலர் பாஸ்கெட் ஆக்சுவலாக வந்து இன்னொரு நாய்க்காக வாங்கினது. இப்போ இன்னொரு நாய்க்காக அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த குட்டி நாய் அதுதான். என்னடா இது எங்கள் பையனே நாங்கள் நாயின்னு சொல்கிறோம்ல நீங்கள் நினைக்காதீங்க. நாங்கள் வந்து அதிகமாக மனுஷங்களை நம்புறதை விட நாய்களை தான் அதிகமாக நம்புகிறோம். இப்போ அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். அதனால அதுவும் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒன்றா தான் நாங்கள் இப்போ நினைக்க போகிறோம். இப்போ இதை கழுவி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஆக்சுவலி இந்த நாய் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். பட் ஏற்கனவே ஒருத்தி இறந்துட்டா. அதனால் மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு நிலைமையை நம்ம வந்து எதிர்கொள்கிறதுக்கு மனசில் தெம்பில்லாததுனால வாங்க வேணாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். சரி, அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கலாம் நாய் அப்படிங்கிறதுக்காக போய் பார்த்தேன் நேற்று. எனக்கே மறுபடியும் பழைய மாதிரி நாய்ங்க மேலே வந்து ஒரு மாதிரி க்ரேஸ் ஆயிடுச்சு, லவ் ஆயிடுச்சு, அஃபெக்ஷன் ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. அதனால் இப்போ நான் ரொம்ப ஈகராக இருக்கேன் வாங்கணும் அப்படின்னு. ஆக்சுவலி சொந்த வீடு இருந்தால் நம்ம வாங்கிடுவோம்ப்பா. சொந்த வீடு இருந்தால் வாங்கிடலாம். 2 நாய் வாங்கலாம். சொந்த வீடு இருந்தால் கண்டிப்பாக 2 நாய் வாங்கியிருப்போம். லேபு, ஜெர்மன் ஷெப்பர்டா, ஹஸ்கி வாங்கலாம். ஹஸ்கி கேட்குறாங்க இவங்க. ஏதோ ஆனால் 2 நாய் கண்டிப்பாக சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா நான்லாம் வாங்கிடுவோம் நாங்கள். சரிடா, நம்ம பேசிட்டு வந்துடலாம். ஹலோ அம்மா, நல்ல நேரம் பா. உங்கள் அம்மா கொடுத்த அஷூரன்ஸ்னால தான் நாய் வாங்க ஒத்துக்கிட்டேன் நான். அதுவும் குட்டி நாய், குட்டி நாய், அதை தூக்கிக்கிறியாடி? நீ அழகா தூக்கிக்கிறியாடி? இதுதான் நாங்கள் வாங்கலான்னு வந்துருக்கோம். ஜூலி இறந்ததுலேருந்து டாக்ஸ் வந்து கொஞ்ச நாள் கழித்து வாங்கிக்கலாம் வளர்க்குற மாதிரி இருந்தால் அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் தாங்க நான் இருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 3, 2022 எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசு. அந்த டைமு ஏற்கனவே எங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தது. கல்யாணம் ஆன டைமில், கல்யாணம் ஆகிற பேச்சு எடுத்த டைம்லேருந்தே அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தது. மைண்டு அதுவே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் இவ இறந்தது வந்து இன்னும் தாங்கிக்க முடியாமல் எனக்கு ஆயிடுச்சு. அந்த நைட்டு இவரால் என்னை ஹேண்டில் பண்ணவும் சுத்தமாக முடியல. என்னாலே என்னை ஹேண்டில் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் இறந்துட்டா. ஆனால் அதை வந்து எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லலை. எங்கள் அம்மா இவர்கிட்டையும் வந்து சொல்லாத சாமி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க போல். அதனால் இவரும் என்கிட்ட சொல்லலை. ஆனால் இவருக்கு தெரியும். அது இவங்கெல்லாம் பேசிக்கிறத வச்சு பார்க்குறப்ப எனக்கே வந்து தோணுச்சு, ஓகே அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவள் இறந்துட்டா, அவள் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த நாள். நாங்கள் ஃப்ரைடே நைட்டு வந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் சேலம். தேர்ஸ்டே வந்துட்டு இறந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சோடனே எனக்கு தாங்கிக்கவே முடியல. இவர் வந்து சொல்லு நான் இறந்துட்டாரு தானப்பா, அவள் இறந்துட்டாளா அப்படின்னு. இல்லைக்கருவா அவளுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம், நாளைக்கு போகிற மாதிரி இருந்தது, இப்போ முன்னாடி போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அழுக இவரெலாம் ரொம்ப நான் கத்தி அழுக ஆரம்பிச்சோன்னே இவரால் என்னை பார்க்கவே முடியல. இவரும் ஒரு மாதிரி அழுகிற மாதிரிலாம் போயிட்டார். அப்புறம் நான் வந்து மனசு தேர்த்திட்டு அவள் இறந்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே, ஆனால் எனக்கு தெரியும் அவள் இறந்துட்டா அப்படின்றது. அழுதுகிட்டே போயிட்டு இருந்தேன் அந்த டே ஃபுல்லாக ட்ரெயினில். அப்புறம் வீட்டுக்கு போனோன்னே சரியான கற்று அழுது அவளை தூக்க விடாமல் அப்படி தான் அழுதுட்டு இருந்தேன். அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவங்க யார்கிட்டையும் நான் சரியாக பேசலை, சொந்தக்காரங்க. அப்புறம் கால் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் யார்கிட்டையும் நான் பேசவே இல்லை. இவர் தான் எடுத்து பேசிகிட்டு இருந்தார். இல்லை அவள் பேசுகிற மூடில் இல்லை அந்த மாதிரி. எங்கள் அப்பா சொல்லுவார், பிரியா உனக்கு இறக்க மனசு ஜாஸ்தி சாமி அப்படின்னு சொல்லுவார். அது வந்து எப்படி எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நானும் பிரகாஷும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் கல்யாண பேச்சு ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்கு இப்போ வரைக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா வாப்பா போய் பார்க்கலாம்,
அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து எனக்கு இறக்க மனசுனா பார்த்துக்கோங்களேன் எப்படின்னு. என் தெரில கடவுள் இருக்கான் அவ்வளோதான் அப்படின்னு நான் வந்து விட்டுறது. இப்போ கூட இந்த தெரு நாய்ங்க இதுக்கெலாம் ஏதாவது வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது. ஈவன் தீஷிதன் வந்து வயிற்றில் இருந்தப்போ கூட அங்கே நாங்கள் சென்னையில் இருந்தப்போ ஒரு டாக் லேபு பிளாக் கலர் வந்து வயசாகி கொண்டாந்து விட்டுட்டாங்க. அதுக்கு மயக்க மருந்து கொடுத்து அழுன்னு அழுதேன். அது ஏன் கொண்டாந்து விட்டுட்டாங்க, அது ஏன்னா வயசாகிடுச்சு அதனால் திருநாய்ங்களோட சண்டை போட்டெல்லாம் வாழக்கூடிய ஒரு திறமை வந்து அதுக்கு இருக்காது. ஏன்னா வீட்லேயே மனுஷங்களை நம்பி வளர்ந்தனால எந்த மனுஷங்களை பார்த்தாலும் இதுங்க வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் போகும். ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அந்த நாயை அடிச்சு விரட்டினாங்க. அப்புறம் நான் ப்ளூ கிராஸ்க்கு ஃபோன் பண்ணி அப்புறம் அவங்க வந்து ரெஸ்க்யூ பண்ணிட்டு போனாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது. அதையும் நான் பண்ணி முடிச்சு அந்த ஒரு 1 வீக்லேயே வந்து அந்த டாகும் வந்து இறந்துருச்சு. ஏன்னா நான் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டே இருப்பேன் அந்த நாய்க்கு என்னாச்சுன்னு. அதுவும் என்னால் தாங்கிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால கொஞ்சம் வந்து டாக்ஸ்கிட்ட கொஞ்சம் நம்ம தூரம் இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் என்னால் முடியலங்க. வாயில்லாத ஜீவன், அது நம்மக்கிட்ட காட்டுற பாசம் அதெல்லாம் வந்து என்னால் அவ்வளோதான் அப்படின்ட்டு இருந்தது. இப்போதைக்கு நாங்கள் வளர்க்கலங்க இவ நேம் வந்து பைரவி. அம்மா தான் ஃபுல்லாமே டேக் கேர் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து சொந்த வீடு கட்டிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இருக்கோம். வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நம்மளாம் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை.